பட்டிமன்ற மேடைகளில் பேசும்போது சங்க பாடல்கள் கோட் பண்ணுறது ஒரு பக்கம் இருந்தால் கூட இன்னைக்கு ட்ரெண்டிங் இந்த மாதிரி உள்ளது வேற என்ன பயன்படுத்துறீங்க? பெரும்பாலும் ஆண்களா பெண்களா தலைப்பில் பேசும்போது இந்த ட்ரெண்டிங்கில் வந்து ஆண்களுக்கு சப்போர்ட் பண்ணி நான் பேசுகிறப்போ, யாரு கூட வாழ்ந்தா நல்லா இருப்போம்னு நினைக்கிறது பொம்பளை பசங்க மனசு, அவன் யாரு கூட வாழ்ந்தாலும் நல்லா இருக்குன்னு நினைக்கிறது தான் எங்கள் ஆம்பளை பசங்க மனசு அப்படின்னு சொன்ன உடனே கை தட்டுருவாங்க. அப்போ மாமா பொண்ணுன்னு கூப்பிட்டதெல்லாம் அந்த காலம் சார். இது மாமா பொண்ணு இல்லை, மைமா பொண்ணுன்னு. என் மைமா பேரு தாண்டா அஞ்சல, அவ கபில் பூந்துட்டாடா நெஞ்சில, உன்னாண்டத்தான் நானும் வந்து கெஞ்சல, ஆனா மாட்டிக்கின்னு தவிக்கிற நிலவுல, தக்காளி பழமா புழிஞ்சிட்ட என்ன, மனச மீனாட்டம் ஆஞ்சிட்ட பொண்ண, புசுன்னு சீருற நாகினி போல, கழுகா சுத்துரண்டி ஓம் பின்னால, வாடி நீ வாடி என் குல்பி குல்பி, வாய கோணையத்தான் வச்சுக்கின்னு எடுக்கலாம் செல்ஃபி. அப்படி பாடினா பசங்க ட்ரெண்ட் ஆயிடுவாங்க சார். இப்போ மைமா பேர் அஞ்சலை அப்படின்னு பாடினாங்க. பட் அது என்னன்னா இப்போ கொஞ்சம் ஓல்ட் டேட்டட் ஆயிடுச்சு. இப்போ அவங்க மைமா பேர் அஞ்சலைன்னு பாடுறாங்க. ஆனால் ஒரு பொண்ணை வர்ணிக்கணும்னா சாதாரணமா அன்பே ஆறுயிரே அப்படிலாம் நாங்கள் வர்ணிக்க மாட்டோம். அதுவும் எங்க பசங்களுக்கு ஏற்ற மாதிரி நாங்கள் எப்படி வர்ணிப்போம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த கானா பாட்டிலே இந்த சாங் வந்து நான் பர்டிகுலராக பாடுற ஒரு சாங். ஏன் கவாப்பு நீ, ஏன் கறிக்கல் நீ, ஏன் தோஞ்சல் நீ, ஏன் ஏஞ்சல் நீ, கல்ல மிட்டாய் கலரு தேன்னு மிட்டாய் ஒத்தட்டு, நீ பக்கத்துல வந்ததுமே வந்துடுச்சு பவரு, ரெட்ட வெள்ள தோசை ஓ மேல தான் ஆசை, கிளிய போல ரெண்டு பேரும் கொஞ்சி கொஞ்சி பேச, வாடி டைட்டானிக் ஹீரோயினி, அழகுல குலாப் ஜாம் ஜீரானி, வெயிட்ல கோதரேஜ் பீரோனி, ஸ்பீட்ல ரொனால்டினோ கேரோனி, சோன் 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 பப்பர மிட்டாய் வந்து வந்து முத்தம் கொடு, சோன் 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 பப்பர மிட்டாய் வந்து வந்து முத்தம் கொடு, ஏன் கவாப்பு நீ, ஏன் கறிக்கல் நீ,